வணக்கம், வெல்கம் டு Thiyonilapradeep கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக்கரில் எப்படி வெஜிடபிள் குருமா வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக நிறைய காய் சேர்த்து பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் வெஜிடபிள் குருமா பண்ணுறதுக்கு. இது நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு, அப்புறம் கரம் மசாலா, அதாவது வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் சேர்த்து அரைச்சி நான் வச்சுருப்பேன். 2 கரம் மசாலா வச்சுருப்பேன். மொத்தமாக எல்லா ஸ்பைசஸும் போட்டு அரைச்சி ஒன்று வச்சுருப்பேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மட்டும் போட்டு அரைச்சிருப்பேன். அது எதுக்குன்னா, நம்ம ஹோல் ஸ்பைசஸாக கொஞ்சமாக முன்னாடி சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா வாயில் கடிபடாமல் இருக்கும். அதனால தான். அது கூட கொஞ்சமாக கல்பாசு, இந்த குருமாவுக்கே கல்பாசு சேர்த்துக்கிறது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு 3 பச்சை மிளகா 2 கீறினது, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கார்டனில் விளைஞ்ச புதினா சேர்த்துக்க போகிறேன். நான் சின்ன ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்கேன். ஸோ அதில் விளைஞ்ச புதினா தான். ஒரு 4லேருந்து 5 இலை சேர்த்திங்கனாவே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாதா மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகா வேறு நம்ம சேர்த்துருக்கோம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கரம் மசாலா, எல்லாமே சேர்த்து எல்லா ஸ்பைசஸும் சேர்த்து அரைச்ச கரம் மசாலா. இதோட ரெசிபி நான் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், இதெல்லாமே சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம குக்கரில் வைக்கிறப்ப நல்லாவே அது மசிஞ்சு வெந்துடும். இப்போ நம்ம குருமாவோட மெயின் இன்க்ரீடியண்ட், அதாவது குருமாவோட ஹீரோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 கப் அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்க்குறது தான் இதோட மெயின் கான்செப்ட். அப்போ தான் இந்த குருமாவே நல்லா ஹெல்த்தியாக மாறும். ஸோ அதனால் 4 கப் வெஜிடபிள், நீங்கள் என்ன வெஜிடபிள் உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பச்சை பட்டாணி, அப்புறம் காலிஃப்ளவர் இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுக்க போகிறோம். ஏன்னா காய் எல்லாமே ஈஸியாக குக் ஆகிற காய் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால ஒரு விசில் விட்டாவே போதும். நல்லா காய் குக் ஆயிரும். அதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா ரொம்ப மசிஞ்ச மாதிரி ஆயிரும், அப்போ நல்லா இருக்காது. குக்கரில் குருமா ரெடி ஆகிட்டுருக்க சமயத்தில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, அப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. என்னடா தேங்காய் பேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதிகமாக சேர்க்குறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தேங்காய் அதிகமாக சேர்த்தா பிடிக்காதுங்க. ஸோ கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக ஆகிறதுக்காக சேர்த்துக்குவேன். இதை எப்பயுமே பார்த்திங்கன்னா குக்கரோடு சேர்த்து வைக்கிறதோட கடைசியாக சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டை விட பார்த்திங்கன்னா தேங்காவை அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொலஸ்ட்ரால் வந்துருமோ சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நான் கடைசியாக தான் சேர்த்துக்குவேன். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காரம் பத்தலை அப்படின்னா ஒரு பச்சை மிளகா கீரி நீங்கள் ஆட் பண்ணி கொதிக்க விட்டிங்கன்னா காரம் சரியாக வந்துடும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா அதிகமாக கொதிக்க விடக்கூடாது இல்லையா, ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த குருமா பார்த்திங்க அப்படின்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நிறைய காய் சேர்த்துருக்கனால நமக்கு ஃபைபரும் நிறைய கிடைக்கும். ப்ரோட்டீன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் பன்னீர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள்.
கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தியோனிலா பிரதீப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மீல் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். டெய்லி வந்து நான் முக்கால்வாசி நாள் வந்து போஸ்ட் பண்ணுவேன் என்னெல்லாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்றத. ஸோ உங்களுக்கு அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.